अल्हम्दुलिल्लाह नहमदु सल्ली अला रसूलिल करीम अम्मा बाद क़ाल तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़अैना तज़हबून इन हुवा इल्ला ज़िक्रुल लिल आलमीन क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम இன்னமல் அமாலு பின்னிய்யா அவ் கமா கால். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். நிறைய விஷயங்கள் பற்றி உங்களிடம் இதற்கு முன்னால் நான் பேசியிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த ஷைத்தான்களை விட்டு வேறு விஷயத்துக்கு வருகின்றேன். ஷைத்தான்கள் மூலமாக இத்தனை பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி நிறைய சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, என்ன எல்லாம் எது பார்த்தாலும் ஷைத்தானுங்கிற சொல்கிறீ. ஆனால் இது ஷைத்தானை தவிர்த்து இயற்கையாய் வரும் வியாதிகளும் அது அதன் மூலமாக குர்ஆன் மூலமாக தீர்வும். அதை பற்றி நான் உங்களிடம் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒருத்தர் அவர் பேர் ராமச்சந்திரன், பிராமணர். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், தொழில் ரீதியாக நண்பர். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பெரிய போஸ்டில் இருக்கிறாரு. ஒரு 1.5 மாதமாக 2 மாதமாக அவர் லீவ் போட்டுட்டு வீட்டிலே இருக்கிறாரு. என்ன ஏதுன்னு சொல்லி நான் விசாரிக்கும்போது, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை. அது பிறகு ஒரு முறை நான் ஃபோன் பண்ணேன், சார் நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு முறை வரேன், உங்களை பார்க்கணும். ஏன்னா 1.5 மாதமாக நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, அதனால் நான் உங்களை பார்க்கணும். அது பிறகு அவரோட வீட்டை தேடி நான் போனேன். போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தலைவலி வருது எனக்கு. அந்த தலைவலி வந்துடுச்சுன்னா என்னால் எந்த வேலையும் பண்ண முடியல, எந்த கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியல. எங்கேயாவது விழுந்து விடுவோமா, இல்லை ஏதாவது அப்படியே தூங்கிடலாமா, அப்படி தான் நினைக்கிறேன்னு தவிர வேலையில் மனசே வர மாட்டேங்குதுன்னு சொன்னார். அது பிறகு நான் தான் எங்களோட இந்த குர்ஆன் விஷயம் எனக்கு தெரியும் இல்லையா, அவர்கிட்ட அப்படியே சொன்னேன். ஏன்னா அந்த குர்ஆன் விஷயம்னா இவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையான்னு சொல்லி நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி குர்ஆன் ஆயத்துகள் இருக்குது, நான் ஓதுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிடும் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பெரிய பாக்கியம், நீங்கள் ஓதுங்க சார்னார். கண்ணை மூட சொல்லிவிட்டு நான் குர்ஆனோட வார்த்தை குர்ஆனோட ஆயத்துகள் ஓத ஆரம்பித்து முடிஞ்ச பிறகு ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு சொன்னேன், கண்ணை திறங்க சொன்னேன். கண்ணை திறந்துட்டு அவர் என்ன சொல்கிறதுன்னா அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி சாத்தியம், நான் என்னென்ன பண்ணேன், ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தேன், எந்தெந்த டாக்டர்கிட்ட போனேன், பயங்கர வலியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இன்றைக்கி 1.5 மாதம் ஆயிடுச்சு, இதை பிறகு எனக்கு நிவாரணமே ஆகாது, என்னோடய வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கும்போது கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. எனக்கு இப்போ பார்க்கும்போது நீங்கள் ஓதுறதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேனோ அதுக்கு எதிர்மாறாக இப்போ இருக்கிறேங்க, ரொம்ப நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், எப்படி ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு என்ன சொன்னேன், இது எப்படி இது சாத்தியமாச்சுன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இது குர்ஆன். இந்த குர்ஆன் வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வரல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு நேர்காட்டியாக இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, கண்டிப்பாக இது உங்களோட அல்லாஹ் தான் எனக்கு நல்லா ஆக்கினாரு, ரொம்ப நன்றின்னு சொன்னார். இதே போல் இந்த ஷைத்தான் இல்லாமல் இயற்கையாக வரும் பாருங்கள் வியாதிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அம்மா அப்பா தன்னுடைய ஒரு 12 வயசு குழந்தை ஒரு பக்கம் அம்மாவும் இன்னொரு பக்கம் அப்பாவும் தாங்கிட்டு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு ஒரு யூரின் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த யூரின் பாட்டில் என்ன இருக்குன்னா கம்ப்ளீட் அந்த சிகப்பா ரத்தம் கலரில் இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. இவனுக்கு ஏதோ இந்த கிட்னியில் அந்த வலை கொஞ்சம் வீக் ஆகிருக்கு, அதனால தான் ரத்தம் சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களால் செலவு பண்ண முடியாதையா, நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னாங்க. இவங்களும் ஒரு தமிழ் குடும்பம், இவங்க எடுத்துகிட்டு என்கிட்ட காட்டினாங்க. சரி,
நான் தான் எங்களுக்கு தான் தெரியும் இல்லை குரான் வழி, அல்ஹம்துலில்லாஹ் நான் குரான் மூலமாக அவருக்கு ஓதினேன். ஓதி முடிஞ்ச பிறகு 2வது நாள் எந்த பையனை வந்து அவங்க 2 கையால் தாங்கிட்டு வந்தாங்களோ அதே குழந்தை வந்து கடவுளுடைய கிருபையான, அல்லாஹ்வுடைய கிருபையால் நடந்தே வந்தது, தானே நடந்து வந்தது. அது பிறகு அந்த யூரின் பாட்டில் காமிச்சாங்க 3 நாள் பிறகு. பார்த்தா எப்படி ஒரிஜினல் கலர் இருக்குமோ யூரின், அதே கலருக்கு அது மாறிடுச்சு. பாருங்க, இதுதான் குர்ஆனுடைய அதிசயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இந்த மாதிரி மகத்துவமான ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த இடத்துல போவோமா அங்கே போவோமான்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் இல்லையா? இதெல்லாம் செய்யாதீர்கள். இதெல்லாம் நீங்கள் செய்திருங்க. அதெல்லாம் ஷிர்கான விஷயம் நீங்கள் செய்தீங்கன்னா அல்லாஹ் முன்னால் நீங்கள் வந்து தண்டிக்கப்படுவீங்க. நீங்கள் வந்து நேர்வழி மூலமாக வரணுமா, கண்டிப்பாக இந்த குர்ஆன் மூலமாக இணைந்து இருங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுப்பான். கண்டிப்பாக நீங்களும் வந்து நல்லா ஆயிடுவீங்க. இந்த மாதிரி உங்கள் முன்னால் வந்து 2 உதாரணம் தான் வைத்து இருக்கிறேன். ஆனால் நூற்றுக்கணக்கான வியாதிஸ்தர்களும் இதில் நல்லா இருக்கிறாங்க, குணமாக இருக்கிறாங்க. கேன்சர் பேஷண்ட் இருக்குது பாருங்கள். இன்னொன்று சொல்கிற பார்க்குறேன், கேன்சர் பேஷண்ட் கீமியை கொடுத்த உடனே எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்கள உடம்புல இருக்கிற துணியை கைட்டு விசிறச்சிட்டு எரியுதுன்னுவாங்க. நான் சொன்னேன், சரி கீமோ தானே நீ ஏற்றிட்டு வா, நான் வந்து ஓதுறேன் குர்ஆன் சொன்னேன். கீமோ ஏற்றிட்டு 1/2 மணி நேரத்திலே முன்னால் வந்துட்டாங்க. அதே குர்ஆனை வச்சுட்டு அவங்க முன்னால் ஓதும்போது எந்த பாதிப்பும் இல்லை. சாயங்காலம் வந்து அதே பெண்மணி வந்து சொன்னாங்க, கீமோ கொடுத்தா என்னால் வந்து தாங்க முடியாது, கீழே வந்து தரையில் புரண்டு நான் வந்து துடிச்சிட்டு இருப்பேனா. ஆனால் காலையில் நீங்கள் குர்ஆன் ஓதினீங்க, எனக்கு இந்த கீமோ ஏற்றின எஃபெக்டே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், எல்லா விஷயங்களும் எல்லா விடையும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனில் இருக்கின்றது. குர்ஆனில் இணையுங்கள். குர்ஆன் மூலமாக அல்லாஹ்விடம் நெருக்கமாயிருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரஹ்மத் செய்வானாக. வா ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.